அக்னிவீர் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்க. எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா முப்படை சார்பா ஒரு 3 ஃபுல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்துருப்போம். எல்லாரும் வந்து எழுதிருப்பீங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஃபுல் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு பயங்கரமா படிக்கணும். இந்த வந்து நான் வந்து 1 மாசம் மட்டும் தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அதனாலதான் வந்து எக்ஸாம் சரியா என்னால பண்ண முடியல, மார்க் கம்மியா இருந்துச்சு, அந்த ரீசனே சொல்லக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதை தெளிவா ஸ்ட்ராங்கா பண்ணோம் அப்படின்னா அந்த டைம்லாம் கணக்கு கிடையாது. அடிக்கணும் அப்படின்னா முடிவு பண்ணிடணும். ஒரே விஷயம் மட்டும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளாலே முடியல அப்படின்னா அந்த விஷயம் யாராலுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி மனசு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்மி பைலகிடம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேப்பர் எடுத்து வந்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். ராஜ்யசபாவின் அதிகபட்ச எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்றும் குடியரசுத் தலைவரால் எத்தனை உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்னு சொல்லி 2 அவை நம்ம பார்லிமெண்ட்ல நாடாளுமன்றத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அதுல ராஜ்யசபாவுக்கு அதிகபட்ச எண்ணிக்கை எத்தனை? 250. சரியா? 250 எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி குடியரசுத் தலைவரால ராஜ்யசபாவுக்கு எத்தனை பேர் வந்து நியமன உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. 12. சரியா? ரெண்டுமே இதான். ஓகேவா? ராஜ்யசபாவோட அதிகபட்ச உறுப்பினர்கள் 250, குடியரசுத் தலைவர் 12 பேரை நியமனம் செய்யறாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லோக்சபாக்கு எத்தனை உறுப்பினர்கள் டோட்டலா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 552. சார் 543 தானே? கிடையாது, டோட்டல் ஸ்ட்ரென்த் நான் சொல்றேன் 552, வேக்கண்ட் எல்லாமே சேர்த்து. ஓகேவா? இப்ப 543 தான் இருக்கு, அது வேற கதை, அதை விட்டுருங்க. 552 டோட்டல் ஸ்ட்ரென்த். 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். இவங்க யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியர்கள். இந்த 12 பேர் ராஜ்யசபாவுக்கு நியமிக்கப்படுகிற 12 பேர் வந்து பாத்தீங்கன்னா கலை, அறிவியல், இலக்கியம் இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவங்களை தேர்ந்தெடுத்து நியமிக்கிறார். சரியா? இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ்ல எல்லா எக்ஸாம்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிற கொஸ்டின் இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பணவியல் கொள்கையை பொறுத்தவரை இந்திய ரிசர்வ் வங்கியின் பணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா பணத்தை அச்சடிக்கிறது, பணத்தை கட்டுப்படுத்துறது, அந்நிய செலவாணியை கட்டுப்படுத்துறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பணவீக்கம், பணவாட்டம், இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துற ஒரு அதிகாரம் இந்தியாவில யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய வங்கியாக செயல்படக்கூடியது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 1934 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு 1935 வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை இந்தியாவில் லான்ச் பண்ணிருப்பாங்க. இப்ப இதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னா பொறுத்தவரை பணவியல் கொள்கையை பொறுத்தவரை ஆர்பிஐனோட பணி என்னன்னு கேட்கிறாங்க. பணத்தாள்களை வழங்குதல், வெளிநாட்டை ஒழுங்குபடுத்துதல், இது கிடையாது. நிதி கொள்கையை நிர்வகித்தல், இதுவும் கிடையாது. வருமான வரிகளை வசூலித்தல், இதுவும் கிடையாது. அப்ப உங்களோட பணி என்ன அப்படின்னா பணத்தாள்களை வழங்குதல். சரியா? அதே மாதிரி பணத்தாள்களை அச்சிடுதல், இந்த பணியை இவங்க தான் செய்யறாங்க. இதுல ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா இந்தியாவில பணத்தை எல்லாமே அச்சடிக்கிறது ஆர்பிஐ தான். ஆனா ₹1 நோட்டு இருக்கு இல்லையா? ஓகேவா? இதுல வந்து 1 ரூபாய்னு போட்டுக்கிறேன். 1 ரூபாய் நோட்டு. இந்த 1 ரூபாய் நோட்டையும் காயினையும், அதாவது சில்லற, இதை அச்சடிக்கிற உரிமை வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்டே கிடையாது. ஓகேவா? இந்தியாவில பணத்தாள்களை அச்சடிக்கிற எல்லா உரிமையும் ஆர்பிஐ கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த ₹1 நோட்டையும் காயினையும் மின் பண்ற, அதாவது அச்சடிக்கிற அதிகாரம் ஆர்பிஐ கிட்ட கிடையாது. யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருக்கு, பினான்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட இருக்கு. சரியா? இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3வது கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றில் எது டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்தநாள் என்று அனுசரிக்கப்படுகிறது? அப்ப சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனோட பர்த்டேவை நம்ம இதுல என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அரசியலமைப்பு தினமா? இல்ல. மாணவர்கள் தினமா? இல்ல. பொறியாளர்கள் தினமா? இல்ல. ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். ஓகேவா? டீச்சர்ஸ் டேவா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் டேவை பிறந்தநாள நம்ம கொண்டாடுறோம். என்னைக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 5. இவரோட பிறந்தநாள் வந்து பாத்தீங்கன்னா இவரோட கூட இருக்கிறவங்க தலைவர்கள்லாம் வந்து கேட்பாங்க, உங்க பிறந்தநாள் நாங்க வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீ பிறந்தநாளை நீங்க கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஆசிரியர் தினமா கொண்டாடுங்க, நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதல் துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர். அதே மாதிரி இந்தியாவினுடைய 2வது குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டவர். முதல் துணை குடியரசுத் தலைவர், 2வது குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாரு? சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய தினங்கள் வந்து நம்ம இந்தியாவில நம்ம கொண்டாடுறோம். சரியா? அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் டே.
வந்து யாரோட நினைவா கொண்டாடுறோம்? குழந்தைகள் தினம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவோட பிறந்தநாளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் டேவா கொண்டாடுறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாமோட பிறந்தநாளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாணவர் தினமா கொண்டாடுறோம். ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கரோட பிறந்தநாளை வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 14 கொண்டாடுறோம். விவேகானந்தரோட பிறந்தநாளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா என்ன சொல்லலாம், தேசிய இளைஞர்கள் தினமா கொண்டாடுறோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களை ஊக்குவித்த மாதிரி இந்தியாவில் வேற யாருமே ஊக்குவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தேசிய இளைஞர்கள் தினமா வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தரோட பிறந்தநாளை நம்ம கொண்டாடுறோம். ஓகே, சுபாஷ் சந்திர போஸோட தினம் வந்து பாத்தீங்கன்னா பரக்ரம் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வீரர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். இந்த மாதிரி இந்தியாவில முக்கிய தலைவர்களுடைய தினத்தை என்னவா நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுல இவரோட பிறந்தநாளை என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தோம் இல்லையா? அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் அசல் பதிப்பை கையால் எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அசல் பதிப்பை கையால் எழுதினது யார் அப்படின்னா பிரேம் பிஹாரி நரைன் ரைசடா. பிரேம் பிஹாரி நரைன் ரைசடா அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இட்டாலிக் ஸ்டைல்ல சாய்வா எழுதியிருப்பாரு. அதே மாதிரி வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் எழுதியிருப்பாரு. இதோட அசல் பதிப்பு வந்து பாத்தீங்கன்னா பத்திரமா நம்மளோட நாடாளுமன்ற நூலக கட்டிடத்துல வந்து பாத்தீங்கன்னா வச்சு பாதுகாக்கப்படுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாளடைவில் அது சிதைந்து போயிடக்கூடாது, செல்லரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தை நம்ம பாதுகாத்து நாடாளுமன்ற நூலக கட்டிடத்துல வச்சிருக்கிறோம். சரிங்களா? இதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து 5வது கொஸ்டின். சணல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சணல், தங்க நூலிழை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். சணல் இதுல முதலிடத்தில் இருக்கிற இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா மேற்கு வங்காளம். சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கு வங்காளம் வந்து பாத்தீங்கன்னா அரிசி உற்பத்தியிலேயே இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமா ப்ரொடியூஸ் பண்ற மாநிலமா முதல்ல இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அசாம் உங்களுக்கு தெரியும், டீ, கர்நாடகா காஃபி, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்தியாவில் அதிகப்படியான கரும்பு உற்பத்தி செய்யும் மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான கோதுமையை உற்பத்தி செய்யற மாநிலமாகவும் வீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்தியாவிலேயே அதிக கோதுமை உற்பத்தி செய்யும் மாநிலமாக எது இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யூபி. இப்ப இதை பார்க்கும்போது உங்களுக்கு சில ஆச்சரியமா இருக்கலாம், சார் அப்ப பஞ்சாப் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் தானிய களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க இந்த பஞ்சாப. ஆனா இதை விட இந்த உத்தரப்பிரதேசத்துல அதிகப்படியான உற்பத்தி நடக்குது. ஓகேவா? ஆனா இந்த யூபியில வந்து பாத்தீங்கன்னா என்னதான் அதிக உற்பத்தி நடந்தா கூட இந்த ஏற்றுமதியில வந்து அந்த மாநிலத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நுகர்வு அதிகமா இருக்கு. அதனால ஏற்றுமதியில வந்து பாத்தீங்கன்னா அவங்களால இடம்பெற முடியல. இந்த ஏற்றுமதியில இந்தியாவிலே அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசமும் இந்த பஞ்சாபும் தான் வந்து பாத்தீங்கன்னா முதன்மையா வகிக்குது. நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நெல் உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டு உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா யூபி இருக்கு. ஆனா இந்த பஞ்சாபும் மத்திய பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ல ஏற்றுமதியில வந்து பாத்தீங்கன்னா முதன்மையிடம் வகிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பஞ்சாப்ல ரொம்ப உயர்தர ரக வீட்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றாங்க. சரியா? உயர்தரம் கோதுமை வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல தான் உற்பத்தி செய்யறாங்க. அடுத்து 6வது விஷயம் வந்து பாருங்க. பின்வருவனவற்றில் இந்தியாவின் மிக உயர்ந்த நீதித்துறை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்திய உச்ச நீதிமன்றம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக உயர்ந்த நீதித்துறை. இப்ப நம்ம மாவட்ட நீதிமன்றம் போறோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் போறோம். அப்ப கடைசியா எங்க போய் நம்ம நீதி கேட்டு வாங்க முடியும் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துல தான் வாங்க முடியும். சரிங்களா? இவங்க யாருக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மன்றாடி இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இவங்க வந்து எத்தனை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கிட்ட இருக்கு. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதுக்கு ரீசெண்டா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 34+1 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 37+1 அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. இது வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. சரியா? அதே மாதிரி இது என்ன கேட்பாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்காருல்ல, அவருக்கு யாரு பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? இவருக்கு யாரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு யாரு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா அப்படின்னா நாட்டிலேயே மிக உயர்ந்த பதவியாக கருதக்கூடிய குடியரசுத் தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு. அப்ப நாட்டிலேயே மிக உயர்ந்த பதவியா நம்ம சொல்றோம் குடியரசுத் தலைவர் பதவின்னு சொல்லிட்டு. அப்ப அவருக்கு யாரு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா? இவர் தான். அவருக்கு இவரும் தான் வந்து பாத்தீங்கன்னா பதவி பிரமாணம் மாத்தி மாத்தி செஞ்சுப்பாங்க. சரியா? அடுத்து இந்தியாவில் செயல்படும் எரிமலை எங்கே காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
இந்தியாவுல ஒரே ஒரு செயல்படும் எரிமலை தான் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுல இருக்கக்கூடிய பாரன் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய தீவு இருக்கு இல்லையா பாரன். இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுல 500க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்கு. அதுல பாரன் தீவுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செயல்படும் எரிமலை இந்தியாவுல இருக்கு. சரியா, நல்லா பாத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை நம்ம நாடுன்னு சொல்றோம். ஆனா வந்து நம்ம புத்தகத்துல வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியா இஸ் நாட் அ கண்ட்ரி, இந்தியா இஸ் அ சப் கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஒரு நாடு கிடையாது, இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்றத்துல ஒரு விவாதமா கூட நடந்திருக்கும். நம்ம அறிஞர் அண்ணா இருக்காரு இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல பேசும்போது எங்களுக்கு வந்து மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை முன் வைப்பாரு. அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாநிலத்துடைய பெயர் மாத்துறது நீங்க சொல்லுங்க, ஆனா மாநிலம் அப்படிங்கிறதுக்கு பேர் மாத்தும் போது தமிழ் நாடுன்னு வருது இல்லையா, நாடா அது எப்படி நாட்டுக்குள்ளேயே ஒரு நாடு வர முடியும் அப்படின்னு கேட்கும் போது ஓ சாரி தப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவே ஒரு நாடு கிடையாது, இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து சட்டமன்றத்துல பேசினது இன்னைக்கும் வைரலா இருக்கும். அப்ப இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்தியா ஒரு தீபகற்பம், 3 பக்கம் கடல்களாலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டிருக்கிறதுனால இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடா, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷன். இது 3 பக்கம் நிலத்தாலும் கடலாலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து இயற்கை அரணாக என்ன இருக்கு அப்படின்னா இங்க இமயமலை இருக்கு. சரியா, இமயமலை இந்தியாவினுடைய இயற்கை எல்லையா மட்டும் இல்லாம நம்ம இந்தியா இந்த இமயமலை இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யுது. ஓகேவா, இந்த தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவமழை இதெல்லாம் வந்து இந்த இமயமலை இருக்கிறதுனாலதான் அந்த காத்தை தடுத்து நமக்கு வந்து பருவமழையா நமக்கு பெய்து தருது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது இருக்கு, பாலைவனம் இருக்கு. ஓகேவா, பாலைவனம் இருக்கு, பெரிய மலை இருக்கு, தீவு அதாவது வந்து கடல் இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எரிமலை இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டத்துல இருக்கக்கூடிய கூறுகள். இது எல்லாமே நம்ம ஒரே நாட்டிலே இருக்கிறதுனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியா கண்ட்ரியா இருந்தாலும் கூட, நாடாக இருந்தாலும் கூட இந்தியா வந்து ஒரு துணை கண்டமாக அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அடுத்து இந்தியாவில் எந்த அரசு திட்டம் கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பை உருவாக்குவதன் மூலம் வறுமையை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது? வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரணும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வறுமையும் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்ட திட்டம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா எம்ஜி நரேகா அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜி நரேகா அப்படின்னா என்ன? இது எம்ஜி என்ஆர்இஜின்னு சொல்லணும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்படிதான் சொல்லுவாங்க, எம்ஜி நரேகா அப்படின்னு சொல்லுவாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 100 நாள் வேலை திட்டம். ஓகேவா, இதைத்தான் அப்படி சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு பேர் வந்து மாத்திருக்காங்க, என்ன அப்படின்னா விபிஜி ராம்ஜி திட்டம், விபிஜி ராம்ஜி திட்டம் அப்படி சொல்லுவாங்க. விக்சித் பாரத் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா கிராமின் ரோஸ்கர் ஆஜீவிகா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது பேர் வந்து இப்ப ரீசெண்டா மாத்திருக்காங்க. இப்ப வரக்கூடிய இந்த ஜூலை 1, 2026 இருந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்தை எத்தனை நாளா மாத்துறதுக்காக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா 150 நாளுக்கா இதை வந்து மாத்துறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரூராட்சி, மாநகராட்சி, நகராட்சி எல்லாம் கிடையவே கிடையாது, வெறும் ஊராட்சியில மட்டும்தான் இது உண்டு. சரிங்களா, நல்லா பாத்துக்கோங்க. ஊராட்சியில மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பை நம்ம அமல்படுத்த முடியும், அவங்களால மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி 10th படிச்சவங்களுக்கு தான் வேலை, 12th படிச்சவங்களுக்கு தான் வேலை அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. ஓகேவா, திறனற்றவங்களுக்கும் கூட இந்த வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா உறுதி திட்டமா கொடுக்குறாங்க. ஓகேவா, உறுதியான வேலை வாய்ப்பு திட்டம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட திட்டம் இது, மாநில அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் இது கிடையாது. அடுத்து பின்வரும் தேசிய தலைவர்களில் யார் 1939ஆம் ஆண்டு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை நிறுவினார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிடுறேன், யார் அப்படின்னா நேதாஜி என்று அழைக்கப்படுகிற சுபாஷ் சந்திர போஸ். ஓகேவா, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு 1939ல சுபாஷ் சந்திர போஸ் நிறுவிப்பார். ஏன் நிறுவிப்பாரு அப்படின்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. 1885ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவிருப்பாங்க. அதுக்கப்புறம் வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு நடக்கும். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செஷன், காங்கிரஸ் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வருடம் ஒரு மாநாடு நடக்கும். சில சமயங்கள்ல ஒரு வருடத்துக்கு 2 மாநாடு கூட நடக்கிறது ஒரு இதா இருந்திருக்கு. ஓகேவா, அப்படி நடக்கும் போது அந்த வரிசையில 1938, 1939ல 2 மாநாடு நடக்கும். எங்க நடக்கும் அப்படின்னா ஹரிபுரா, திரிபுரி, ஹரிபுரா
திரிபுரி அப்படிங்கிற 2 இடத்துல மாநாடு நடக்கும். ஹரிபுராலையும் சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சிருவாரு. 1939 சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுவாரு, ஜெயிச்சிருவாரு. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பட்டாபி சித்தாராமையா அப்படிங்கிற ஒருத்தர் நிப்பாரு. ஓகேவா, இங்க எழுதிற பட்டாபி சித்தாராமையா அப்படின்னு ஒருத்தர். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேதாஜி. சும்மா எழுதி போடுறேன், இது மட்டும் பாத்துக்கோங்க. இவர் யார் நிப்பாட்டின வேட்பாளர் அப்படின்னா காந்தி நிப்பாட்டின வேட்பாளர். ஓகேவா, காந்தி நிப்பாட்டின வேட்பாளரை தோக்கடிச்சு நேதாஜி என்ன பண்ணுவாரு, ஜெயிச்சிருவாரு. ஓகேவா, நீ இதுல பாத்தீங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸோட பிறந்த நாளுக்கு இத வந்து அப்படியே ஸ்டேட்டஸா நிறைய பேர் போடுவாங்க. அப்படியே வந்து அந்த ஒரு மெடலை வந்து கழட்டி காந்தி முன்னாடி வச்சுட்டு போறத நிறைய பேர் ஸ்டேட்டஸ் கூட போடுவாங்க நேதாஜி பிறந்த நாளுக்கு. ஓகேவா, என்ன அப்படின்னா அவருக்கு எவ்வளவு ஒரு மதிப்பும் மரியாதையும் பேர் மக்கள் மத்தியில இருந்துருச்சு அப்படின்னா காந்தி நிப்பாட்டின வேட்பாளரை தோக்கடிச்சு இவர் ஐஎன்சியோட தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா காந்தி கொஞ்சம் மன உளைச்சல் ஆயிடுவாரு. உங்களை தலைவரா ஏத்துதான் வந்து பாத்தீங்கன்னா நான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க நிக்க வச்ச வேட்பாளர் தோக்கடிச்சுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஏன் மேலே நீங்க கோச்சிக்காதீங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருந்து எனக்கு காங்கிரஸே வேணாப்பா அப்படின்னு காங்கிரஸ் இந்த விலைக்கு வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த கட்சிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃபார்வர்டு பிளாக் கட்சி. ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா விட்டு வெளியே போயிட்டு ஜப்பானு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லரை போய் சந்திப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாரு. ஓகேவா, ஆசாத் ஹிந்து ஃபௌஜ் அப்படிங்கிற ஒரு வானொலி ஆரம்பிச்சிருப்பாரு, ஒரு ஆர்மி ஆரம்பிச்சிருப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வானொலி மூலியமா இந்திய ராணுவ வீரர்கள்கிட்ட பேசியிருப்பாரு. ஓகேவா, அடுத்து 10வது கொஸ்டின் என்ன அப்படின்னா அரசியலமைப்பு 91வது சட்ட திருத்தம் 2003 படி பிரதமர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை டேஷுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அப்ப அரசியலமைப்பு 91வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது, 2003 பண்ணது என்ன சொல்றது அப்படின்னா பிரதமரோ இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம இப்படிதான் எடுத்துக்கணும், இது சென்டர் ஸ்டேட். ஓகேவா, சென்டர் ஸ்டேட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க யார் இருப்பா அப்படின்னா பிரதமர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சர்கள் இருப்பாங்க. இங்க சிஎம் மற்றும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இப்படி இருப்பாங்களா. இதுல பிரதமர், அமைச்சர்கள், முதலமைச்சர், அமைச்சர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து எத்தனை சதவீதத்திற்கும் மேல் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த சட்ட திருத்தம் சொல்லுது அப்படின்னா எத்தனா சட்ட திருத்தம், 91வது சட்ட திருத்தம் 2003 கொண்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 15% மேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்றாங்க. ஓகேவா, 543 அதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது 552 மக்களோட ஸ்ட்ரென்த், அதுல 543 தான் இப்போதைக்கு பிரசன்டா இருக்காங்க. அதுல 543ல 15% கணக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு 80 கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். 80 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவையில அமைச்சர்களா நியமிக்கப்படணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சொல்லுது. அதே மாதிரி ஸ்டேட்ல முதலமைச்சரோட சேர்த்து மினிஸ்டர்ஸ் அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா 15% மேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இது உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல 234 தொகுதியா, இது வந்து மாநிலத்துக்கு மாறுபடும். இதோட தொகுதி வந்து தமிழ்நாடுல 234 தொகுதி இருக்கு. இதுல நம்ம 15% அப்படின்னு கணக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு 34 to 35 வரும். ஓகேவா, 34 to 35 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அமைச்சர்களா இருக்கணும் வித் கன்சிடரிங் சீஃப் மினிஸ்டர். அதாவது முதலமைச்சரையும் சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 35 இருக்கணும். அதை தான் வந்து இங்க சொல்றாங்க. அப்ப 45 பேர் 50 பேர் இப்ப 234 அமைச்சர்கள் சாரி எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதுல ஆளுங்கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிவிகேல ஒரு 108 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அப்ப எல்லாத்துக்குமே வந்து அமைச்சர் பதவி கொடுத்துடலாமா? அப்படி கிடையாது. அதுக்காக தான் வந்து இந்த சட்டத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் தவறான ஜோடி உயிர்கோள காப்பகம் பெயர் மற்றும் அதனால தொடர்புடைய இடத்தை கண்டறிவோம் அப்படி சொல்றாங்க. இதுல தவறாக எது இருக்கு அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா, இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த உயிர்கோள காப்பகம் எந்தெந்த இருக்கு. பன்னா உயிர்கோள காப்பகம் எங்க இருக்கு? மத்திய பிரதேசல இருக்கா? இருக்கு, கரெக்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேஷாசலம் உயிர்கோள காப்பகம் எங்க இருக்கு? ஆந்திர பிரதேசல இருக்கா? ஆமா இருக்கு. நோக்ரெக் மிசோரம்ல இருக்கா? தப்பு. நோக்ரெக் எங்க இருக்கு அப்படின்னா மிசோரம்ல கிடையாது. எங்க இருக்கு அப்படின்னா மேகாலயால இருக்கு. ஓகேவா, மேகாலய மாநிலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோக்ரெக் அப்படிங்கிற உயிர்கோள காப்பகம் இருக்கு மேகாலய மாநிலத்துல. திப்ரு சைகோவா அசாம் தான். இது எல்லாமே கரெக்ட். அப்ப இருக்கிறது எது தப்பு அப்படின்னா இதுதான் தப்பு, நோக்ரெக். அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில். சரியா, இந்த உயிர்கோள காப்பகம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் நிறைய படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 உயிர்கோள காப்பகம் இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கணும். சரியா, அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் எந்த வம்சங்கள் டெல்லி சுல்தானியத்தின் ஒரு வம்சமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிமை வம்சம், கில்ஜி வம்சம்,
துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம் அப்படி சொல்லிட்டு 5 மரபுகள் வந்து பாத்தீங்கன்னா வம்சங்கள் டெல்லியை வந்து தலைநகராக கொண்டு சுல்தான் ஆட்சியை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா உள்ள நிறுவியிருப்பாங்க. அதுல சூர் வம்சம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெல்லி சுல்தானோட வம்சம் கிடையாது. அப்ப சூர் வம்சம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஷேர்ஷா சூர் அப்படிங்கிற ஒரு ஆப்கானியர் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஹுமாயூன் அடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை ஆட்சி செஞ்சிருப்பாரு. சரியா? இந்த சூர் வம்ச ஆட்சியாளர் யார் அப்படின்னா ஷேர்ஷா சூர். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்கானியர். ஓகேவா? இது நடுவுல யார அடிச்சுட்டு வந்திருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹுமாயூன், அதாவது பாபரோட பையனான ஹுமாயூன் அடிச்சுட்டு 1540 இருந்து 45 வரைக்கும் ஆட்சியில இருப்பாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹுமாயூன் வந்துருவாரு. ஓகேவா? அது மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. இப்ப இது மட்டும் தான் இந்த வம்சத்துல இது கிடையாது. சில டைம்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா வம்சங்களை காலவரிசைப்படுத்துக்க அப்படின்னு கேட்டுருவாங்க. எப்படி அப்படின்னா எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும், எது தேர்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. சரியா? அடுத்து சமுத்திரகுப்தரின் அலகாபாத் பிரசிஷ்டியை ஈற்றிய கவிஞர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹரிசேனர். ஹரிசேனா இல்ல ஹரிசேனர். ஓகேவா? இந்த குப்த வம்சம் இதை படிச்சோம் அப்படின்னா இதுல நிறைய வம்ச அரசர்கள் இருக்காங்க. ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இது குமாரகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல தலை சிறந்த அரசராக அறியப்படுபவர் யார் அப்படின்னா இந்த சமுத்திரகுப்தர் தான். ஓகேவா? தலை சிறந்த அரசராக அறியப்படுபவர் இந்த சமுத்திரகுப்தர். முதல் பேரரசராக அறியப்படக்கூடியவர் முதலாம் சந்திரகுப்தர். முதல் அரசராக அறியப்படக்கூடியவர் ஸ்ரீகுப்தர். ஓகேவா? கடைசி அரசராக அறியப்படக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து வம்சங்கள்ல இந்த அரசர்களை பத்தி கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். அலகாபாத் பிரசிஷ்டி இயற்றிய கவிஞர் யார் அப்படின்னா ஹரிசேனர். எத்தனை வரிகளை ஏற்றிருப்பாரு அப்படின்னா 33 வரிகள் நாகரி எழுத்து வடிவத்துல ஏற்றிருப்பாரு. ஓகேவா? நாகரி எழுத்து வடிவம். இது வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தரோட சாதனை பத்தி சொல்லுது. அலகாபாத் தூண் கல்வெட்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெஹ்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா யாரை பத்தி சொல்லும் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தனுடைய சாதனைகளை எடுத்துரைப்பது எந்த கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மெஹ்ரோலி அயர்ன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லணும். சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த குப்தர்கள்ல நிறைய கேள்வி கேட்கணும் அப்படின்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் யார்? பக்தியார் கில்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் இருக்கும். சரியா? அடுத்து இந்திய உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சிம்பிள். என்ன அப்படின்னா 65 வயசு வரைக்கும். 65 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ரிட்டையர் ஆயிடணும். ஓகேவா? இதே உச்ச நீதிமன்றம் அப்படின்னா 65. இதே உயர் நீதிமன்றம் அப்படின்னா 62. அவ்வளவுதான். சரியா? உச்ச நீதிமன்றம் அப்படின்னா 65, உயர் நீதிமன்றம் அப்படின்னா 62. இவங்க 65 வயசு ஆச்சுன்னா ரிட்டையர் ஆயிடணும். இவர் 62 வயசு ஆயிடுச்சுன்னா ரிட்டையர் ஆயிடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவர் 60 வயசுல தான் வந்திருக்காரு அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. 2 வருஷத்துல ரிட்டையர் ஆயிடணும். சரியா? அடுத்து கடைசி கொஸ்டின் பாருங்க. உலகின் மிகப்பெரிய தீவாகவும் மிகச்சிறிய கண்டமாகவும் உள்ளது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. உலகத்துல மிகப்பெரிய தீவாகவும் மிகச்சிறிய கண்டம், மிகச்சிறிய கண்டம் இதை வச்சு நம்ம கணிச்சிடலாம் எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. சரியா? உலகத்திலேயே மிகப்பெரிய தீவாகவும் ஆஸ்திரேலியா ஒரு கண்டம். ஓகேவா? உலகத்திலே மிகப்பெரிய கண்டமா இருக்கு. ஆனா அது ஒரு தீவு. 4 பக்கம் சுற்றி கடலா தான் இருக்கும். நடுவுல ஆஸ்திரேலியா தீவு இருக்கும். சரியா? அது ஒரு மிகச்சிறிய கண்டம். அந்த கண்டத்தை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா பிளேட்டுங்க. உலகத்துல அதாவது 70% வந்து நீராலும் 30% வந்து பாத்தீங்கன்னா நிலத்தாலும் வந்து சூழப்பட்டிருக்கும் நம்ம பூமி. அதுல இந்த பிளேட் வைஸ் பிரிப்பாங்க. எந்தெந்த பிளேட் வந்து தனித்தனியா இருக்கோ அதெல்லாம் ஒரு கண்டமா பிரிச்சிருவாங்க. அந்த மாதிரிதான் வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆசியா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்டங்கள்லாம், தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஆஸ்திரேலியா ஒரு கண்டமா இருக்கு, ஒரு பிளேட்டா இருக்கு. சரியா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில ஒரு கண்டத்துக்கு தேவையான கூறுகள் எல்லாமே இருந்தும் கூட நம்ம வந்து அது கண்டம்னு சொல்றோம், துணை கண்டம் தான் சொல்றோம். ஏன் அப்படின்னா இந்தியா வந்து ஆசிய கண்டத்துல ஒட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டு. ஓகேவா? அந்த பிளேட் தனியா இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆனா அந்த ஆசிய கண்டத்தோட பிளேட்ல நம்ம இந்தியா நாடு வந்து ஒட்டிட்டு இருக்கு இல்லையா, அதை தனியா சொல்லக்கூடாது. சரியா? அப்ப உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தீவாகவும் மிகச்சிறிய கண்டமாகவும் அறியப்படுவது எது அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியா. சரியா? அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.